இவர்கள் ஒரு நாளும் திருந்த போவதில்லை. தொடர்ந்து மக்களிடமிருந்து இவர்கள் அந்நியப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இதனால் தான் இந்த கட்சி இனி அழியத்தான் போகிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். அதை நிரூபிக்கும் வகையில் தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சார், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது வந்து இணையதளங்கள்ல வந்து தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு எதிர்க்கட்சியா வந்து திமுகவோட வேலை என்ன? தாவேக அரசு என்ன தப்பு பண்ணுது அப்படின்னு சுட்டி காட்டுறது, மக்களோட நிக்கிறது. அதை விட்டு இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள்லாம் ஏன் சார் பண்ணிட்டு இருக்காங்க? இது இந்த கட்சியோட டிஎன்ஏன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்னும் பாடம் கத்துக்கலையா சார் இந்த திமுக? எப்போதும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க என்னதான் ஃபேர்னஸ் கிரீம் பூசுனீங்கனாலும் உங்களோட ஸ்கின் டோனை மாற்ற முடியுமா? உங்களுடைய டிஎன்ஏ என்ன என்பது நீங்கள் பிறக்கும் போது உருவாகிறது. டிஎன்ஏ மாற்ற முடியுமா? அதனால தான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், திமுக கருவின் குற்றம். யாரோ ஒரு பொண்ணு ஒரு மினிஸ் கட்டும் போல ஒரு உடை அணிந்திருக்கு. அது மலேசியா பெண். எங்கேயோ இருக்கட்டுமா, கீர்த்தனாவே அணியட்டுமே. உனக்குனே வந்துச்சு. ஆடைக்கு எங்க போறீங்க? இளைஞரணி மாநாட்டில் கவர்ச்சி நடனத்தை போட்டவர்கள் தானே நீங்கள். போட்டீர்களா இல்லையா? இது மட்டுமல்ல, தாவேக அரசு இதையெல்லாம் சந்திக்கத்தான் வேண்டும், கவனமாகவும் இருக்க வேண்டும். எல்லா அமைச்சர்கள் மீதும் குறிவைத்து தாக்குதல் நடக்கிறது. அம்மாவா தவங்களா ஒன்னா வந்து மண்டபத்தில் தங்க வைக்கிறாங்க. மூடநம்பிக்கை அரசு எப்படி கிளப்பி விட்டாங்க? ரமேஷை குறிப்பிட்டாரத நள்ளிரவில் இந்த வதந்தியை பரப்புகிறார். உடனே திமுக சார்ந்த சொம்பு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒரு 10 பேர். ஐயோ மூடநம்பிக்கை பார்த்தீர்களா? சுகாதாரத்துறை அமைச்சராக ஒரு டாக்டர் இருக்காரு அந்த கவர்மெண்ட்ல. இன்னொன்னு 2026 போய் இப்படி அம்மாவா தவங்களை மண்டபத்தில் தங்க வைக்கிற அளவுக்கு முட்டாள்தனமாக இந்த அரசு இருக்க போகிறது. ஆனால் யோசிக்கிறதும் கிடையாது, பரப்புறது வதந்தி. புரியுதா? அதே போல மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் அவர் நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்களை குவித்து விட்டார்னு. இது போன்ற தாக்குதல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். இது எதுக்குன்னா, அனுபவம் இல்லாதவர்கள், புதியவர்கள். நீங்க இங்க திமுகலையோ அதிமுக இருக்கிறவர்கள் மீதோ இது போல ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தினீர்கள் என்றால் இப்படி தட்டிவிட்டு அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். இவர்கள் புதியவர்கள் என்பதால் இவர்களை நிலைக்குலைய செய்ய வேண்டும். நான் பலமுறை மாலதிக்கிட்டு சொல்லியிருக்கேன். இவங்களை பற்றி சமூக வலைதளத்தில் அது இதுன்ட்டு ஏதாவது எழுதுனாங்கன்னா உங்கள் மனதில் புகுந்து உங்கள் நிதானத்தை தவற வைக்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற வதந்திகளின், இந்த பதிவுகளின் நோக்கம். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று பொருள். ஸோ இந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி 100 வரும். குறிப்பாக கீர்த்தனா பெண் என்பதால் கூடுதல் தாக்குதல்கள் வரும்.